அன்புநேயர்களே, முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இன்று கம்பஹா நீதிமன்றத்தில் பிணை வழங்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். இன்று வெள்ளிக்கிழமை காலை 11 மணி கடந்த நிகழ்ச்சியாக இதைத்தான் நாம் தொடர்ச்சியாக சொல்லி வந்தோம். அவருக்கு பிணை கிடைப்பதற்கான மிக அதிக வாய்ப்பு இருப்பதாக, என்னமோ நான் தான் அவரை பிடிச்சு உள்ளே போட்டதாகவும், நான் தான் பிணை கொடுக்குமாறும் தான் சில தற்குறிகள் படிப்பறிவில்லாத கூட்டங்களாக வந்து நம்மிடம் கடிந்து கொண்டார்கள். ஒரு நிகழ்ச்சியின் உண்மை தன்மையை உங்களுக்கு விளக்கி கொடுக்கிறது நான் ஒருத்தன் தான். அது நடக்கக்கூடிய விடயமாக சும்மா வந்துட்டு அலம்படிக்கல, அது என்னால முடியாது. ஒரு விடயம் இது ஒரு பெரிய இஷ்யூ செய்தியாக போயிடுச்சு நாட்டுக்குள்ள. இனி அவர் வெளிவர முடியாது, இனி அவருக்கு பெயில் இல்லை, ஜெயிலில் இப்படியோ கொஞ்சம் பேர். அதான் சொன்னேனே, யூடியூப்காரர்கள் ஊதுவதெல்லாம் உண்மையாக முடியாது. கைது செய்யப்பட்டு ரிமாண்ட் செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு கம்பஹா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று வெள்ளிக்கிழமை ஜாமீன் வழங்கியுள்ளது. கடந்த 30ஆம் தேதி மருத்துவர்கள் என்னும் பரிந்துரைகளின் பேரில் தேவானந்தா உடல்நிலையை மதிப்பிட்டு மகர சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். துப்பாக்கி தொடர்பான சம்பவம் தொடர்பாக டிசம்பர் 26ஆம் தேதி சிஐடியால் அவர் முதலில் கைது செய்யப்பட்டார். பின்னர் தேவானந்தா கம்பஹா மேஜிஸ்ட்ரேட் நீதிபதி முன்பாக ஆஜர் செய்யப்பட்டு ஜனவரி 9ஆம் தேதி வரையும் ரிமாண்ட் செய்யப்பட்டிருந்தார். தேவானந்தா தனது தனிப்பட்ட துப்பாக்கி ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட கிரிமினல் குற்ற கும்பலின் உறுப்பினர்களின் கைகளில் சிக்கியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக வெள்ளிக்கிழமை சிஐடி அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்தார். 2001ஆம் ஆண்டு அப்போதைய அமைச்சர் தேவானந்தாவுக்கு இலங்கை இராணுவத்தால் அவரது தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக வழங்கப்பட்ட துப்பாக்கி 2019ஆம் ஆண்டு திட்டமிட்ட கிரிமினல் குற்றவாளியான மாகந்துரே மதுஷ் என்பவரிடம் விசாரணைக்கு பிறகு மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக விசாரணையில் முன்னாள் அமைச்சர் கைது செய்யப்பட்ட இந்த பி ரிப்போர்ட் இருக்குது. நம்ம ஏற்கனவே உங்களுக்கு பி ரிப்போர்ட் தந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் இருக்கு. அதுல ஆயுதத்தின் தொடர் அந்த வெப்பன்ற தொடர் எண்ணை ஆய்வு செய்த போது சம்பந்தப்பட்ட துப்பாக்கி தேவானந்தாவுக்கு வழங்கப்பட்டது என்பது தெரிய வந்திருந்தது. பெலிபேரியாவில் உள்ள ஒரு கல்வெட்டுக்கு அருகில் உள்ள காட்டு பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சரின் கை துப்பாக்கி பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டது. இதை தொடர்ந்து தேவானந்தாவை மேலும் விசாரிக்க சிஐடி 72 மணி நேர தடுப்பு காவல் உத்தரவை பெற்றது. இலங்கை இராணுவத்தால் அவருக்கு வழங்கப்பட்ட கூடுதல் துப்பாக்கிகள் குறித்து சிஐடி விசாரணைகளை தொடங்கியுள்ளதாகவும் மொத்தம் 19 ஆயுதங்கள் இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். இதுதான் அவங்களுடைய பி ரிப்போர்ட். இதுல எந்த ஒரு கட்டத்திலும் அதை நான் உங்களுக்கு அப்பவே சொல்லி வந்தேன். அதாவது ஒரு நீதிமன்றம், நீங்க பொலிசி என்ன வேண்டாலும் எழுதலாங்க, நீங்க கண்டமா அடிச்சு உதைச்சு எழுதலாம். ஒரு நீதிமன்றத்துக்கு தேவை பி ரிப்போர்ட்ல தகுந்த ஆதாரங்களும் சாட்சிகளும் தடயங்களும். இது கிரிமினல் தானே, தடயம் வேண்டாம், யாரை சுட்ட அது இருக்கலாம் உண்டு. எந்த இடத்திலும் தேவானந்தா ஆயுதம் கொடுத்ததற்கான ஆதாரங்கள் இல்லை. அதான் அப்பே சொன்னமே, இந்த குற்றம் சொல்லப்படுகின்ற குற்றக்காரன் மகந்துர மதுஷுடன் இல்ல, அவன் தானே சொல்லணும் இதை தேவானந்தா இன்னைக்கு தந்தாரண்டு. எழுத்துல இருக்குது, இவரும் கொடுத்ததுக்கு ஆதாரம் இருக்குதான், அது விஷயம் வேற. அவர் வச்சிருக்கிறார், பொலிசுல இல்லைன்னு அவர் என்ன செய்வார்? அப்ப ஆக இது உள்வீட்டு உள்ளடி வேலை. இதையும் நீங்க சொல்ல போறீங்க, நான் தானே எழுதி கொடுத்தேன்னு சொல்ல போறீங்க. ஆக ஒரு விடயத்துல நாம் நடக்கிற ஆழமான அறிக்கையை தான் தரலாம், ஆய்வுகளை தரலாம். அதை விட்டு போட்டு எம்மேல அம்படிப்பது என்பது எந்த ஒரு நியாயம்டா இது? என்னமோ நான் தான் அவரை நல்லா சொல்லலாம் என்றால் அவரை நல்லத்தையும் சொல்லிக்கிறோம். அவர் ஏகப்பட்ட கொலைக்குரிய உடந்தையாளி, அதுல எங்க ஆதாரம் இருக்கு? சரி, பிள்ளைக்குட்டியும் அப்படித்தானே இருக்கிறான், அவன் செஞ்ச ஆதாரத்துக்கு என்ன இருக்குது? பிள்ளைக்குட்டையும் கொலையாளி, கொள்ளக்காரன், எந்த வகையில ஆதாரம் இருக்குது? எதுக்குமே ஆதாரம் இல்லை. அப்ப இந்த வடகிழக்குல ஆயுததாரிகள் யாரு, எந்த குற்றச்சாட்டுக்கும் ஆதாரம் இல்லை. இறைவன் ஒருவன் தான் உங்களுக்கு தண்டனை கொடுக்கணும், இதுதான் உண்மை. எனவே நாம் தொடர்ச்சியாக சொன்னது, ஒரு கிழமையோ 2 கிழமையோ 3 கிழமையோ அவருக்கு பெயில் கிடைக்கும் என்று நாங்க பறைசாட்டினோம். ஏனெனில் இதுல நான் சொன்ன இதுல வீக் இந்த பி ரிப்போர்ட்ல வீக் இருக்குங்க, அது தெரிஞ்சாக்கிட்டு தான் புரியும். அது அதாவது இந்த பி ரிப்போர்ட் எல்லாம் இது சம்பந்தப்பட்ட துறை சம்பந்தப்பட்ட நிபுணர் தான் வழங்கும். அது அதனால நான் அடித்து சொன்னேனே, இவருக்கு பிணை கிடைக்கும் என்று. எனக்கு மாமனா மச்சானா இவர் புனையில வந்து எனக்கு நஷ்டம் இல்லை, வராட்டையும் கஷ்டம் இல்லை. அப்ப எனக்கு என்ன இருக்கு? ஒரு செய்தியின் ஒரு முக்கோண வடிவத்தை சுட்டி காட்டி கொண்டிருப்பதுதான் என் பொறுப்பு. சும்மா கண்ட மாதிரி இருந்துகிட்டு அவர் இனி பிணையில வரையில
வாழ்க்கை அதுக்குள்ளாண்டெல்லாம் மாசாட்டினீங்க. நான் கொஞ்சம் கூட அதை மைண்ட் பண்ணவே கிடையாது. ஏனெனில் இந்த வீரி போல சரியான வீக் இருந்துச்சு அதுல. இவர் கொடுத்த எண்ணம்னா 2001 எவ்வளவு காலம் சம்பந்தப்பட்டது. எனவே அது நிச்சயமாக அவர் அந்த ஃபைலும் கையிலும் திருறாரு இல்லையா, அவர் அங்க ஒப்படைச்சதுக்கான அவருடைய ஆதாரம் அது. அங்க ஆதாரம் இல்லாததுக்கு நாங்க என்ன செய்யலாம்? அதுக்காகத்தான் இந்த மாகந்துர மதுஸ் என்பவனுக்கு சப்ளை பண்ணப்பட்ட வெவ்வேறு ஆட்கள். அதற்காகத்தான் அவன் என்கவுண்டர்ல கொல்லப்பட்டது. அவன் வாயால நிறைய உண்மைகள் வெளியானால் காக்கி சட்டைக்குள்ள உள்ளவங்க நிறைய பிரிச்சுக்கப்படுவாங்க. அது தேவானந்தாக்கு சம்பந்தமே கிடையாது. இது தேவானந்தாவோட அக்கௌண்ட்ல போட்டிக்கான்கள். இந்த ஆயுதம் எவ்வளவோ கொடுக்கலாம், இது தேவானந்தோட அக்கௌண்ட்ல போட வேண்டும் என்று தான் அவருக்கு உரிய எண் கொண்ட ஆயுதங்களை சப்ளை பண்ணிக்கான்கள் இந்த எதேச்சதிகாரர்கள். இது நிறைய விடயம் இருக்குது. இதை நாம் அவசர செய்தியாக உங்களுக்கு தந்திருக்கின்றோம். ஆக நாம் முன்கூட்டியே சொல்லப்பட்ட விடயங்களின் காரணமாக இயற்கை நாங்கள் எதிர்பார்த்த ஒன்றுதான். இது கூடுதலாக ஆழமான ஆய்வாளர்கள் மத்தியில் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். இடக்கு முடக்கான பாட்டிகள் தான். அப்படி நீ வெளியே வர இயலாது. இனி அவர் பட்டப்பகல கொலை செஞ்ச, ராத்திரில கொலை செஞ்ச, உண்மைதான். ஆதாரம், சாட்சிகள், தடயங்கள் எதுவுமே நெகி பாபா. எனவே அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். பார்ப்போம் வழக்கு நடக்கும். வழக்கை எந்த அளவுக்கு கொண்டு செல்கின்ற பார்க்கலாம். அது ஒரு புறம் இருக்க, இவருக்கு ஆதரவு தெரிவித்து இலங்கையின் பல பாகத்துக்குள் இருந்தும் சிங்களத்தின் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிரொலியும் ஒலித்தது. அவர் விடுதலை புலிகளின் அழுத்தத்தில் முழு பங்கு என்றெல்லாம் ஒரு எதிரொலிப்பும் வந்தது. இதே நேரம் இலங்கையோட பெரியவங்க தெரியுமா எங்க இருக்கிறாங்க, மஞ்சள் பெரியவங்க, அவங்க கூட இதுல கொஞ்சம் கரசனை காட்டினாங்க என்பதும் ஒரு 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 ஷார்ட் செய்தி. எனவே அவர் விடுதலை செய்யப்படுவார் என்பதில் நாம் உறுதியாக இருந்தோம். அதன் காரணம் என்னென்றால் இராணுவ தரப்புகள் இந்த நாட்டில் அதிகாரம் இல்லாத ஒரு குழு இருக்கு மஞ்சள், அங்கெல்லாம் சில விடயங்கள் நடந்திருப்பதாக இருக்குது. பார்ப்போம். மற்றும் நன்றி நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.